ஆய கம்பங்குடி டிவி நேயர்களை வரவேற்று உங்களுக்கு இறைவன் எல்லா வளமும் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைக்கு நேயர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். தெய்வ ஸ்லோகங்களை அல்லது துதிகளை தெய்வ சந்நிதிகள் பூஜை அறையில் மட்டும்தான் சொல்ல வேண்டுமா, அல்லது வெளியே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாமா, அதை பாடி வணங்கலாமா? தெய்வம் இல்லாத இடம் ஏது? எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் பக்தியோடு அவரை பாடி வணங்கலாம். ஆலயங்கள், வீட்டு பூஜை அறை ஆகிய இடங்களில் நாம் நம் மனதை இறைவனிடம் குவிக்க அதிக வாய்ப்பும் வசதியும் உண்டு. பூஜை செய்யும் நேரத்தில் நமக்கு அந்த தனிமை கிடைக்கும். இஷ்டப்படி இறைவனிடம் பிரார்த்தனைகளை வேண்டிக் கொண்டு அந்த இறைவனுக்குரிய பாடல்களை சொல்லி நாம் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு. ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனை, எங்கும் நிறைந்த பரம்பொருளை மனதிலேயே வழிபடும் தன்மை உங்களுக்கு வந்துவிட்டதா என்று நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். அப்படி வந்துவிட்டது உறுதியானால் எங்கே இருந்தாலும் தெய்வ பாடல்களை பாடி மனதார அவரை வணங்கலாம். அதற்கு முந்தைய படியில் இருப்பவரானால் சுவாமிவிடத்தின் முன்னாலேயே சொல்லலாம். ஆகவே உங்களுக்கு தேவை மனப்பக்குவம். மனம் ஒருமித்த நிலையில் இறை பாடல்களை பாட வேண்டும், இறைவனை துதித்து வழிபட வேண்டும். உங்களால் அந்த மனநிலையை வளர்த்து கொள்ள முடியும் என்றால் எங்கு வேண்டாலும் நீங்கள் இறைப்பாடலை பாடலாம், எங்கு வேண்டாலும் இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.